ஹே ஹலோ காய்ஸ் வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஜிடிஎஸ் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் 3 வந்து விட்டுட்டாங்க. எப்போது நான் இந்த வீடியோ வந்து உடனே போகணுன்னு நினச்சேன், ஆனால் சில பிஸி ஒர்க்ஸ்னால என்னால் போட முடியல. இப்போ வந்து உடனே அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக தெரிவிங்க. நம்ம இந்த வீடியோ பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. இந்த மெரிட் லிஸ்ட் 3ல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரி எந்தெந்த மார்க்ஸில் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் டேட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெலுங்கானா, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க. இப்போ வந்து எந்த ஸ்டேட்ஸ்லலாம் எலெக்ஷன்ஸ் நடந்ததோ, லைக் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் வந்து ரிசல்ட் மெரிட் லிஸ்ட் 3 வரைக்கும் தான் அப்டேட் ஆகிருக்கும். மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் 4 வரைக்கும் விட்டுருக்காங்க. இப்போ இந்த 3ல் வந்து எந்தெந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 92.4 இடபிள்யூஎஸில் அந்தளவுக்கு வந்து எடுத்திருக்காங்க. அந்த கேட்டகரியில் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி வழக்கம் போல் 97 அந்த பர்சன்டேஜ்லேயே செலக்ட் ஆகிருக்காங்க. 0.4 0.8 இந்த மாதிரிலாம் செலக்ட் ஆகிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரி பார்த்திங்கன்னா 95.8 அந்த மாதிரிலாம் செலக்ட் ஆகிருக்காங்க. சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80 சம்திங்லாம் இருக்குது. பிடபிள்யூடி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 86.6 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க பார்த்திங்கன்னா 657 பேர் இதிலே செலக்ட் ஆகிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் மெரிட் லிஸ்ட்டில் எத்தனை பேர் ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க, எத்தனை பேர் போகாமல் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் சும்மா அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு இன்னும் சான்சஸ் இருக்குது. 4, 5 சில டைம்லாம் வந்து மெரிட் லிஸ்ட் 8, 9லாம் வர போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கேண்டிடேட் செலக்ட் ஆகி அந்த ஒர்க் பிளேஸில் போவாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோத்தையும் தாண்டி தான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ இந்த லிஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா 657 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து 8ஆம் தேதியே வந்துடுச்சு. நான் அன்றைக்கே வீடியோ போடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் 3 டேஸ் டிலே ஆகிடுச்சு. அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸு வழக்கம் போல் அப்படி தான் அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு மெயில் வரும், எஸ்எம்எஸில் கூட உங்களுக்கு வரும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. 23/6/2026க்குள்ளே முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 2 காப்பீஸ் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் அப்புறம் ஃபோட்டோ காப்பீஸ் இது 2மே கேட்டிருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு மாதிரி ஓபிசியாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி, இடபிள்யூஎஸ் இது எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் பக்காவாக வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் அப்போ செக் பண்ணுறப்போ ஓகே அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு கேட்டகரியிலேருந்து வேறு ஒன்று பண்ணி அது வந்து உங்களுக்கு கிடைக்காம போய் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்காம போயிடுச்சுன்னா அது நீங்கள் ரிஜெக்ஷனில் தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும். அதனால தான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 டேஸ்லேயோ இல்லை அந்த மாதிரி இருந்தாலே வந்துடும் நமக்கு. ஸோ நம்ம வந்து கையில் ரெடியாக வச்சுக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். இப்போ இந்த லிஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா அதுதான் யூஆரில் வந்து வழக்கம் போல் 98, 99, ஆனால் 99 இந்த இதில் இல்லை, 98, 97 இந்த 2 தான். 96 வந்து நம்மளால் பார்க்க முடியல. மேபி அடுத்தடுத்த லிஸ்ட்டில் வரும்போது நம்ம வேணால் கொஞ்சம் குறையலாம், 96 அது மாதிரி எடுக்கலாம். ஆனால் இந்த 657 பேர்லேயே எத்தனை பேர் செலக்ட் ஆக போகிறாங்க, ஜாப் போக போகிறாங்க, ரிஜெக்ட் ஆக போகிறாங்க. ஏன்னா சில பேர் சும்மா அப்ளை பண்ணியிருப்பாங்க, சும்மா அப்ளை பண்ணி வைப்போம், செலக்ட் ஆகிறோமா பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படியும் ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ இதோட நிறுத்திட்டோம் அப்படின்னு நினைக்காம அடுத்தடுத்த லிஸ்ட்டில் நம்ம நேம் வரும் அப்படின்னு ஒரு ஹோப்போடு இருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். அதை பற்றி எனக்கு தெரிஞ்சாலும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.